பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரு நாளை எல்லா ஆலயங்களிலும் ஆசரிக்கிற இந்த நல்ல புனித வெள்ளியின் நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாவ சாபங்கள் சுமந்தாரே, பாவியை மீட்க பாடுபட்டார். பாவமில்லாத தேவகுமாரன் பாதகன் எனக்காய் தொங்கினார். கொல்கோதா மேட்டினிலே கொடூர பாவி எந்தனுக்காய் குற்றமில்லாத தேவகுமாரன் குருதி வடிந்தே தொங்கினார். கொல்கோதா மேட்டினிலே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் பாவங்களுக்கு முழுவதுமாய் செத்து தேவ நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். இதே போல ஒரு நாளிலே ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே அவர் செய்து முடித்த ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். சாபங்களை மாற்றிவிட்டார். ஆகவே அவருடைய தழும்புகளினால் நமக்கு விடுதலை உண்டு. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்து விட்டோம். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து விட்டார். ஆகவே நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டவர்கள். பாவ சாபங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து விட்டார். நம்முடைய நோய்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை குணமாக்கி விட்டார். ஆகவே இந்த காலை வேளையிலே இன்றைக்கு நமக்கு ஒரு ஜெயத்தின் நாள், வெற்றியின் நாள். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குறித்த காலத்திலே ஆண்டவராகிய இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்பொழுது நாம் பலனில்லாதவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாவத்திற்கு மரித்தவர்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகவே நாம் இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் பாவிகள் அல்ல. நம்மை ஆண்டவர் ஏற்கனவே அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். ஆகவே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ஆண்டவராய் இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவரை காயப்படுத்தினது, அவரை நொறுக்கினது.
அவர் நமக்காக நம்முடைய அக்கிரமங்களை தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நமக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வரவேண்டிய தண்டனையை, ஆக்கினைகளை அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். அதே நேரத்தில் அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். நம்முடைய வியாதி, பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே குணமாக்கப்படுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பலவீனங்கள், வியாதியை குறித்து நாம் கவலைப்படாதபடி அவருடைய தழும்புகளை நோக்கி பார்ப்போம். நாம் இனிமேல் பாவிகள் அல்ல, நாம் நீதிமான்கள், நாம் சுகமாக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை இந்த காலை வேளையில் கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிற இந்த நாளிலே நாம் நம்மை குறித்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். நான் மீட்கப்பட்டவன், நான் குணமாக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நமக்காக அவர் மனுஷ ரூபமாய் வெளிப்பட்டார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படுதலை நமக்கு கற்று தந்திருக்கிறார். நமக்கு மாதிரியாய் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தம்மை தாமே அவர் தாழ்த்தி சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தபடியினால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனுள்ளவர்களாய், ஆண்டவருக்கு மகிமையான சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த காலை வேளையிலே நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி எங்களுடைய பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாங்கள் சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.